குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் உங்களுக்கு 3 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் ஃபஸ்ட் லெசன் ஆற்றங்கரை அரசுகள். அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், ஆற்றங்கரை அரசுகள் உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு காலச்சுவடின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம தொல்லியல் சான்றுகள்லாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்கு அதை பற்றின ஒரு தகவல் தான். அந்த காலத்தில் மனிதர்கள் ஆற்றங்கரை ஓரங்களில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் ஆற்றங்கரை ஓரங்களில் வாழ்ந்தாங்கன்னா அந்த விவசாயத்துக்காக அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதுனால தான் ஆற்றங்கரை ஓரங்களில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வாழ்ந்த மக்களுடைய தொல்லியல் சான்றுகள், அதாவது அப்போ என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தினாங்க, அந்த சான்றுகள்லாம் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, தாமிரபரணி ஆற்றங்கரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர், வைகை ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடி, காவேரி துணை ஆறான நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கொடுமணல், இந்த மாதிரி இடங்களில் அகழாய்வு மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் நிறையவே இருக்குது. அப்போ ஆற்றங்கரை ஓரங்களில் மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்ததற்கான சான்றுகள்லாம் இந்த இடங்களில் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ 3 இடங்களை நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்னதுன்னா தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர், வைகை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள கீழடி, காவிரி ஆற்றின் துணை ஆறான நொய்யல் ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள கொடுமணல். இந்த மாதிரி இடங்களில் கிடைத்த பொருட்களின் மூலமாக நம்ம மக்கள், அந்த பழங்கால மக்கள் விவசாயம் செய்ததுக்கான சான்றுகள் இங்கே அதிகமாக இருக்குது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், படிப்பேன் எழுதுவேன் பாருங்கள். வளையாத செங்கோலுக்கு புகழ் பெற்றவராக திகழ்ந்த அரசர் யாருன்னா சேர மன்னர். அடுத்து, அரிசி வளத்திற்கு பெயர் பெற்ற சோழர்களின் ஊர் தஞ்சாவூர். பாண்டிய மன்னர்கள் முத்தமிழ் மற்றும் முத்துக்கு பெயர் பெற்றவர்கள். எதுக்கு? முத்தமிழுக்கும் முத்துக்கும் பெயர் பெற்றவர்கள். பல்லவர்களின் சிறப்பாக பாடலில் குறிப்பிடப்படுவது குகை கோயில். அடுத்து, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மன்னர்களின் பெயர்களை எழுதுக. என்னென்ன மன்னர்கள்லாம் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்காங்கன்னா சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் பல்லவர்கள். சரிங்களா? அடுத்து, அரசுகளின் பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுக. இங்கே சேரர், அடுத்து சோழர், பாண்டியர், பல்லவர். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, அது புக்கில் பக்கமே 118 இருக்குது. இமயம் வரை படையெடுத்து சென்ற முதல் சேர அரசர் யாருன்னா நெடுஞ்சேரலாதன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான சேர நாட்டு பகுதிகள் உயரமான மலையால் சூழப்பட்டிருந்தன. எதால் சூழப்பட்டிருந்தன? உயரமான மலையால். சரிங்களா? அடுத்து, சேரர்களின் புகழ்பெற்ற அரசர்கள் யாருன்னா சேரன் செங்குட்டுவன், அடுத்து இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன். அடுத்து, ஆற்றங்கரை. இவங்க ஆற்றங்கரை பொய்கை. எது? சேரர்களோட ஆற்றங்கரை. தலைநகரம் வஞ்சி. இது சேர நாட்டின் பகுதிகளாக இருந்த தமிழ்நாட்டின் தற்போதைய மாவட்டங்களின் பெயர்கள் என்னென்னா ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி. சரிங்களாப்பா? அடுத்து, படங்களுக்கு பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுக்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே சோழ மன்னர் கொடுத்துருக்காங்களா? யார் அப்படின்னா கரிகார் சோழன். அவங்க பற்றின குறிப்புகள் எதில் இருக்குன்னா பட்டினப்பாலை. அதாவது பட்டினப்பாலை அப்படின்றது 8 தொகை நூல்களில் ஒன்றான 10 பாட்டு நூல்களில் ஒன்றான நூலாக கருதப்படுவது பட்டினப்பாலை. அடுத்து, இது காவேரி ஆறு. அவங்களோட ஆறு காவேரி ஆறு. தலைநகரம் உறையூர். துறைமுகம் காவேரி, பூம்பட்டினம். இவங்க சோழர்களோட சின்னம் என்ன அப்படின்னா புலி. சரிங்களாப்பா? அடுத்து, பேஜ் நம்பர் 121 அந்த பத்தியை படித்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். பாண்டிய நாட்டிற்கு புகழ் சேர்த்தது எது? முத்து. சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மன்னர்கள் யாருன்னா பாண்டியர்கள் தான். அடுத்து, கூட்டுப்படையை பாண்டிய நெடுஞ்செழியன் எதிர்கொண்ட போர்க்களம் தலையாலங்கானம். அதனால தான் அவருக்கு பேரே தலையாலங்கானம், பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்ற பேரே வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து, பாண்டியர்களின் புகழ்மிக்க அரசர்களின் பெயர்களை எழுதுக. யாருன்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் மற்றும் சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செழியன். 2 பேர் ரொம்ப புகழ்பெற்ற அரசர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னர்களை பற்றி கொடுத்துருக்காங்களா? இந்த பல்லவ மன்னரில் புகழ்பெற்றவர் நரசிம்மவர்மன். அவங்க அவங்களோட ஆறு பார்த்திங்கன்னா பாலாறு. தலைநகரம் காஞ்சிபுரம். துறைமுகம் மகாபலிபுரம். சின்னம் நந்தி. சரிங்களாப்பா? அடுத்து, அவங்களோட பற்றின குறிப்புகள் பாருங்கள். முற்கால பல்லவ அரசை நிறுவியவர் யாருன்னா சிவஸ்கந்தவர்மன். அடுத்து, பல்லவர்களின் ஆட்சி பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டன? தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டன. பிற்கால பல்லவ மரபு யாருடைய ஆட்சியிலிருந்து துவங்குகிறதுனா சிம்ம விஷ்ணு அவங்களோட ஆட்சியிலிருந்து தொடங்குகிறது. மாமல்லன் என்ற பட்டம் பெற்றவர் யார்? ஏன் மாமல்லன் என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னா நரசிம்மவர்மன். அவர் தான் நம்ம சொல்கிறோம் ரொம்ப ஃபேமஸானவர் நரசிம்மவர்மன். இவர் சிறந்த மல்யுத்த வீரராய் திகழ்ந்ததால் இப்பட்டம் பெற்றார். சரிங்களா? சிறந்த மல்யுத்தம். இப்போ பாக்ஸிங் விளையாடுறாங்களே, அந்த மாதிரி மல்யுத்தத்தில் சிறந்த மன்னர் யார்? நரசிம்மவர்மன். அதனால தான் மாமல்லன் அப்படின்ற பெயர் பெற்றார்.
அடுத்து பாருங்க, குறுநில மன்னர்களின் பெயர்களை எழுதுக. யாருன்னா பேகன், பாரி, நெடுமுடைக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி, கடையேழு வள்ளல்கள் சொல்லுவாங்க இவங்களெல்லாம். அடுத்து குறுநில மன்னர்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சொன்னமா, கடையேழு வள்ளல்கள். அடுத்து உனக்கு பிடித்த குறுநில மன்னர் யார்? ஏன்? பாருங்க, எனக்கு பிடித்தது வந்து பாரி, ஏனெனில் முல்லைக்கொடி படர தனது தேரை தானமாக கொடுத்தவர். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்லா வள்ளல்களுமே மனிதர்களுக்கு, பிற மனிதர்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஒரு செடி கொடிகளுக்கு கூட என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய வள்ளல் தன்மையை காட்டியிருக்காரு. அதாவது முல்லைக்கொடி படருவதற்கு இடம் இல்லாத காரணத்தால் தன் சென்றிருந்த தேரையே அந்த முல்லைக்கொடி படருவதற்கு கொடுத்த ஒரு வள்ளல் தான் யாரு? பாரி. சரிங்களா? அடுத்து பாருங்க, மன்னரின் படத்தையும் பெயரையும் பொருத்தமான தொடருடன் நிற்க. இது யாரு? பேகன். மயிலுக்கு போர்வை போத்தின பேகன். இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க, மயிலுக்கு போர்வை கொடுத்தவர். இவங்க யாருன்னா வல்வில் ஓரி. என்ன பண்ணாங்க? பாணர்களுக்கு ஊர்களை பரிசாக கொடுத்தவர். வல்வில் ஓரி என்ன பண்ணாரு? பாணர்கள்னா இசைகளை மீட்கக்கூடியவர்கள், அவங்க தான் பாணர்கள். அவங்களுக்கு ஊர்களை வந்து பரிசாக கொடுத்தவர். அடுத்து பாருங்க, அதியமான் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர். அடுத்து பாரி, நம்ம சொன்னோமா, முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி. அடுத்து பாருங்கப்பா, பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக கருதப்பட்டது விருந்தோம்பல். சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பலை குறிப்பிடும் நூல் புறநானூறு. விருந்தினரின் வருகையை அறிவிக்கும் பறவையாக கருதப்பட்டது காகம். இன்றைக்குமே நம்ம என்னது, காக்கா நம்ம வீட்டு முன்னாடி கறந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க தானே, அதான். காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் காக்கை பாடினியார். விருந்தோம்பல் குறித்து புறநானூறு கூறுவது என்ன? விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று புறநானூறு கூறுகிறது. அடுத்து பாருங்க, சங்க காலத்தில் பயிரிடப்பட்ட பயிர்களை டிக் செய்க. என்னென்னதுன்னா, நெல் பயிரிட்டாங்க, கரும்பு, சாமை, திணை. சரிங்களாப்பா? அடுத்து, நீங்கள் ஒரு நாட்டின் அரசராக இருந்தால் உங்கள் நாட்டிற்குரிய சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றை வரைந்து வண்ணம் தீட்டுக. உங்களுக்கு என்ன சின்னம் கொடி வரைய முடியுமோ தெரியுதோ அதை வரைஞ்சி கலர் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போகிறது வளரறி மதிப்பீடு. பார்க்கலாமா? பாருங்க, ரம்யா பொய்கை ஆற்றில் படகில் பயணம் செய்து பொய்கை ஆற்றங்கரையில் உள்ள தனது கிராமத்திற்கு செல்கிறாள் எனில் ரம்யாவின் கிராமம் சங்க காலத்தில் எந்த அரசின் கீழ் இருந்தது? இப்போ பொய்கை ஆறுனாலே நமக்கு என்ன தெரியும்? சேரர்களோட ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ சேரர்கள் குறித்த சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அவங்களோட தலைநகரம் என்னது? வஞ்சி. 2 மீன்கள்னா பாண்டியன், வைகைனாலும் பாண்டிய அரசு, காஞ்சிபுரம் அப்படின்னா இது பல்லவ அரசு. சரிங்களா? அப்போ தலைநகரம் வஞ்சி தான் இது சேர அரசர்களுடைய கரெக்டான சரியான தலைநகரம். அடுத்து, கபிலன் ஒரு பல்லவ நாட்டு வீரர் எனில் அவர் நாட்டு கொடியில் உள்ள சின்னம் எது? நந்தி சின்னம். பார்த்தோம்லப்பா. அடுத்து, கலையரசி தனது நாட்டின் அரசரான கரிகார் சோழனை நாட்டின் தலைநகரில் சந்திக்க விரும்புகிறாள் எனில் அவள் செல்ல வேண்டிய நகரம் எது? இப்போ கரிகார் சோழர்களின் தலைநகரம் எது? உறையூர். அப்புறம், தமிழரசி பட்டினப்பாலை என்னும் நூலை படித்து கொண்டிருக்கிறாள் எனில் எந்த மன்னர்களை பற்றி அறிவாள்? இப்போ பட்டினப்பாலை எந்த மன்னர்கள் பற்றின குறிப்புகள் இருக்கும்? சோழ மன்னர்கள் பற்றின குறிப்புகள் இருக்கும். அடுத்து, மலர்கொடி கையில் பாண்டிய நாட்டு நாணயம் வைத்திருந்தால் எனில் அந்த நாணயத்தில் எந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும்னா, இப்போ பாண்டிய நாட்டு நாணயம்னாலே என்னது? 2 மீன்கள். அடுத்து பாருங்க, சதீஷ் பாண்டிய நாட்டிற்கு சுற்றுலா சென்று அந்நாட்டில் சிறப்பு பெற்ற பொருளை வாங்கினார். அவர் வாங்கிய பொருள் என்னவாக இருக்கும்? சிறப்பு பெற்ற பொருள், ரொம்ப விலை மதிப்பு மிக்க பொருள் எதுனா? முத்து. அடுத்து, ஆனந்தி பஞ்ச பாண்டவர் ரதங்களை பார்வையிட விரும்புகிறாள் எனில் அவள் செல்ல வேண்டிய இடம் எது? மகாபலிபுரம், பல்லவர்களுடைய துறைமுகம் நகரம். அடுத்து, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. என்டிரன் வந்து குடியிருப்புகள் வந்து வழங்கினாங்க. பேகன் என்ன பண்ணாரு? மயிலுக்கு போர்வை பொத்துறாரு. பாரி என்ன பண்ணாரு? முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. வல்வில் ஓரி வந்து என்ன பண்ணாரு? பாணர்களுக்கு நிலங்களை வந்து கொடுத்தவர் தான் வல்வில் ஓரி. சரிங்களா? அடுத்து, சங்க காலத்தில் பயிரிடப்படாத பயிர் வகை எதுனா? கோதுமை. எதெல்லாம் பயிரிட்டிருக்காங்க? நெல், கரும்பு, வரகு, கரும்பெல்லாம் பயிரிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த ஆன்சர்ஸை இங்கே வந்து என்னென்ன ஆப்ஷனில் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கே ஷேடோ பண்ணிக்கணும். ஓகே குட்டீஸ். அடுத்து பாருங்கள், மாத தேர்வு பார்க்கலாமா? மாத தேர்வு என்ன கொடுத்துருக்காங்க? பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்தியை நல்லா பார்த்துக்கோங்க. கல்வி சுற்றுலா பயணத்திட்டம் ஃபஸ்ட்டு டே எங்கெங்கே போகிறாங்க, எங்கேருந்து கிளம்புறாங்க, என்னென்ன டைமுக்கு என்னென்ன பார்க்க போகிறாங்க, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. இப்போ 4 நாள் சுற்றுலா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்க அதுதான் பாருங்கள். மாணவர்கள் முதல் நாள் பார்த்த இடங்கள் யாருடைய ஆட்சி பகுதியாக இருந்தன? பல்லவர்கள். சுற்றுலா வழித்தடத்தில் விடுபட்ட சேரரின் ஆட்சி பகுதி எது? கேரளா. சுற்றுலா பயணத்தின்படி மாணவர்கள் பார்வையிட்ட ஆறுகள் எவை? காவேரி, வைகை. எந்த சின்னம் பொறித்த மன்னரின் மணிமண்டபத்தை பார்த்தனர் அப்படின்னா புலி சின்னம்னா யாருது?
சோழ மன்னர்களோடது. அடுத்து மாணவர்கள் பார்த்த சுற்றுலா இடங்களை அரசுகளின் அடிப்படையில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு பல்லவர்கள், சோழர், பாண்டியர் மற்றும் சேரர். சரிங்களாப்பா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வளரறி மதிப்பீடும் பார்த்தாச்சு, மாத தேர்வும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.